சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என் பலனாயிருக்கிறார். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆமே நாமே ஆனந்த களிப்புடன் பாடி சபைக்கு வருவேன். நித்திய மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எல்லாரும் சொல்லுங்க, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை, அன்பினால் எங்களை, அன்பினால். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை ஆட்கொண்டு ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள், துதிக்க. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல சாகடிக்க வாருமையா, தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை, சொல்லுங்க, ஆட்கொண்டு எங்களை, அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்வாரே. சாவுக்கேதுவான எங்கள் உயிர் பெற, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை, அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. எல்லாம் சொல்லுங்க, ஆமே. நமக்கு துணை செய்கிறவர். மறுபடி 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 சபர பர 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 பா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை, அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு.
ஆவியான எங்கள் அன்பு சபையோரை ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு சபையை சொல்லுங்க, ஆட்கொண்டு எங்களை, எல்லாம் கேளுங்க, ஆட்கொண்டு எங்களை, ஓஹோ ஆட்கொண்டு எங்களை, கேளுங்க கேளுங்க. ஒரு புது அபிஷேகம் அந்த காலவளையில, தடைகள் விலகும், எல்லா சோறுகள் பலவீனங்கள் நீங்கும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, சத்த கிரியைகளை அகற்றுகிறவரே, ஓ ஹல்லேலூயா. அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சபையோரை ஆட்கொண்டு நடத்துமே. நல்ல கரங்களை தட்டி praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் எனக்குள் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நாம் வந்துள்ளுவோம். முதலாவது யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு என்று சொல்லி பாடி நம்முடைய வெற்றியை பிரகடனப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்களா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், எல்லாம் சொல்லுவேன், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நாம் அல்லேலூயா பாடிடுவோம், நாம் அல்லேலூயா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆஹா, வெற்றி உண்டு. சபாலா பாப்பா பாப்பா பா பா மாமா மாமா எல்லாம் எல்லாம் வயசான எல்லாம் தாத்தா மாதிரி, ஐப்பா மாதிரி, அழியா மாதிரி, அண்ணன் மாதிரி எல்லாம் தட்டி பாடுங்க பாப்போம். அப்படியே 10 வயசு ரிட்டன் ஆக பாரு. சிவிரி விரி விரிவி அந்தரபா, வயிறு வலிக்குது, ஆமை ஒரு மாதிரியா வருது, கால் இழுக்குதுன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது.
ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரபதல மன வர மன துரபா சிவிரி விரி அந்த ரபலபா. நல்லா பிள்ளைகள சொல்லுங்கய்யா, வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. அப்பா அம்மா சம்பாதிக்க நமக்கு நான் திண்டுகிட்டு கூடாது. நல்லா தட்டி பாடு பாப்போம். ஏமே சாத்தாடின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் ஓஹோய் சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். சாத்தானை காலாலை மீதித்து விட்டார். சாத்தானை காலாலை மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆஹா வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். நம் சாவங்களை நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். நம் சாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா சொல்லுங்க இயேசுவே சுகமானேன் சுகமானே நான் சுகமானேன் சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் ஓராலாவாமா எப்போதும் வெற்றி உண்டு. ஆஹா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு. சொல்லுங்கோ தீபாமா ஓராளாரா. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். நம் கண்ணீரெல்லாம் துடைப்பா. நம் கண்ணீரெல்லாம் துடைப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆஹா வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு. தோல்வி இல்ல தோல்வி இல்ல தோல்வி இல்ல நமக்கு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு. வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லுவோமே ரபா மாமா மாமா ஓ ரதாலா மரங்குல பரபல பரபர பெரு பெரு பெரு. ஏமே வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு. தோல்வி இல்ல தோல்வி இல்ல தோல்வி இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். நம்மில் அன்பு கூறுகிற ஒரு ஆளே நாம் எல்லாவற்றிலும் அப்படின்னு போட்டிருக்கு பொது மொழிபெயர்ப்பில். நம்மில் அன்பு கூர்ந்தவரின் செயலாளே. நம்மில் அன்பு கூர்ந்தவர் வெறுமனே அன்பு கூறலை, ஒரு பெரிய காரியங்களை நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் சாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் நீக்கி நாம் வெற்றியாய் வாழ்வதற்கான அனைத்து காரியங்களையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்மில் அன்பு கூர்ந்தவரின் செயலாலே நாம் இவை எல்லாவற்றிலும் வெற்றியின் மேல் வெற்றியை கொள்கிறோம் அப்படிங்கிற. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் தோற்று போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, வெற்றி வாழ்வுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமே. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு. ஆமே. அல்லேலூயா. அது எப்படி சாத்தியமாகும்? நம்பணும், அவ்வளோதான். கண்ணை மூடி நம்பணும். உலகத்தில் பெரிய பாவம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறது, வார்த்தை நம்பாமல் போகிறது. இல்லை நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் நம்பணும் அப்படின்னா உங்கள் இதயத்துக்கே தெரியும். நிறைய நேரத்தில் நாம் முன்னொரு காலத்தில் நம்புகிறோம்னு சொல்லி தான் ஏமாந்து போய் உட்காந்தோம். இங்கேயும் வந்து அப்படி உட்காந்துடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்புவது சாத்தியமானால் உங்கள் இருதயத்தில் அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய வெளிப்பாடு
உங்களுக்கு நிச்சயம் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் செழிப்பேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயினும் நம்மோடு பேசுகின்றாரே. ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் சொல்லுங்க, ஆராதிக்கும் இயேசு என்றும் அவர் தேவனாயினும் நம்மோடு. அவர் சிந்தின ரத்தம் நல் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் நல் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள். என்னோடு இருப்பா, ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருப்பா, ஒரு மதிலை தாண்டுவே. இயேசு ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயிலும் என்னோடு பேசுகின்றாரே. ஆராதிக்கும் இயேசு என்றும் தேவனாயிலும் நம்மோடு பேசுகிறாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை அரணான பட்டணம் போல், சத்துருக்கள் பின்னிட்டு எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. சத்துருக்கள் பின்னிட்டு எல்லையெங்கிலும், மறுபடி சொல்லுங்க எல்லாரும், சத்துருக்கள் பின்னிட்டு ஓஹோய் சிந்தின ரத்தம் நம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. இயேசு கொண்ட காயங்கள். என்னோடு இருப்பா, ஒரு சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருப்பா, ஒரு மதிலை தாண்டுவே. இயேசு என்னோடு இருப்பா. அப்படி எல்லாம் எலிமெண்ட் பாடுமா? அல்ல சந்தோஷமா? ஏமே என்னக்கா சேர்ல உட்காந்துருக்க 10 நிமிஷம் ஆகுது. பிள்ளைகள பாருங்க, அப்படியே துள்ளி விளையாடுதெல்லாம். என்னோடு இருப்பார், அவர் என்னோடு இருப்பார். ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, தேவனாயிலும் நம்மோடு பேசுகின்றாரே. ஆராதிக்கும் இயேசு என்றும் அவர் சிந்தின ரத்தம் நல் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. சுக வாழ்வை சொல்லுங்க, சிந்தின ரத்தம் எனக்கு, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. சிந்தின ரத்தம் நல் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. என்னோடு இருப்பா, ஒரு சேனைக்குள் பாய்வே. லாலா லாலா லா, என்னோடு இருப்பா. பாட்டை பாடும் பொழுது வேற சொல்ல, இஸ்ரவேலின் சங்கீதங்கள் எப்படி பாடானா, ஒருத்தி பாடி பார்த்தா ஒருவேளும் சரியா வரல. அதனால பிரியங்கான ஒரு புள்ள பார்த்துருக்கீங்களா?
பிரியங்கான ஒரு பிள்ளை பார்த்துருக்கேன். உங்களுக்கு யாருமே தெரியாது பாருங்க. எல்லாமே அப்படியே பாருங்கள். பொழுது செல்லை பார்க்குற நேரம் சரியாக போயிடுது. நம்ம பாடும் பொழுது சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை. இதை பாருங்க சொல்கிறாங்க. எல்லா வியாதியும் காய்ச்சல் அப்படின்னா பண்ணி காய்ச்சல் கலந்த காய்ச்சல் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா வியாதியும் 39 வியாதிகளுக்குள்ளே அடைக்கலாமா? 39 வியாதிகளுக்குள்ள. இதுக்குள்ளே எல்லா வியாதியும் காய்ச்சல்ல பல வகை இருக்கலாம். ஆனால் காய்ச்சல் அப்போ எல்லா மனுஷனுக்கு வர அத்தனை வியாதிகளையும் 39 வேதம் சொல்லுது. கொண்ட காயங்கள் அப்படின்னா வேதம் சொல்லுது 40க்கு 1 குறைய 39 கசையடிகள். எதற்காக? நம்முடைய நோய்களை எல்லாம் அவருக்கு அப்போ தெரியுமா 39 காயம் அடி பண்ணணும் இல்லை. அங்கே அப்படி தான் பைபிளில் அடிமைக்கு அந்த அடி வந்து அப்படி தான் 39 அடி அந்த கசையடி கொடுக்கணும். 40 அடிச்சுட்டாங்கன்னா சட்டத்தை மீறிடுவான், நியாயப்பிரமாணத்தை மீறிடுவான்னு. அதனால் 39ன்னு வச்சு எதுக்காக அப்படின்னா மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த வியாதியையும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். ஆமே. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறான். கடைசியாக என்ன முடிஞ்சு? மக்கள் மேலே எதெல்லாம் என் ஜனத்தை வேதனைப்படுச்சோ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுரை எழுதினார். ஆமே. ஆமாம். நீதி எழுதி முடிச்சு கடைசியாக தீர்ப்பு கூறிட்டு முத்திரை போட்ட உடனே எப்படி சட்டம் செல்லுதோ அதே போல் கர்த்தர் நமக்காக யாவற்றை சிலுவையிலே செய்து முடித்தார். அதையெல்லாம் நம்ம உணர்ந்து அனுபவித்து பாடணும். சொல்லுங்க. 1 2 3 4. நல்லா கை தட்டி. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வைத்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கிருபையை தந்து நம்மை உயர்த்தி வச்சாரே. நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. சொல்லுங்க மறுபடி. சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. இயேசு கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. என்னோடு இருப்பா ஒரு சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருப்பா, என்னோடு இருப்பா. ஓ, ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயிலும் நம்மோடு பேசுகின்றாரே. ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயிலும் நம்மோடு. சிந்தின ரத்தம் நல் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. இயேசு சிந்தின ரத்தம் நல் மீட்பை தந்தது. என்னோடு இருப்பா ஒரு சேனைக்குள் பாய்வே, இயேசு என்னோடு இருப்பா. இயேசு என்னோடு இருப்பார், என்னோடு இருப்பார், ஒரு மதிலை தாண்டுவே. உழந்து போன என் வாளை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை ஜீவனற்ற என் வாழ்வில் சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே. முத்து நகரை சோந்தரிக்கும் பலனை தந்தாரே. சேனையை போல நம்மை எழும்ப செய்தாரே. முத்து நகரை சோந்தரிக்கும் பலனை சொல்லுங்க எல்லாரும். சேனையை போல நம்மை முத்து நகரை சோந்தரிக்கும் பலனை தந்தார். போடு எல்லாரும். முத்து நகரை சோந்தரிக்கும் பலனை தந்தாரே. சிந்தின ரத்தம் நல் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. இயேசு சிந்தின ரத்தம், அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ். எல்லாம் சொல்லுங்க. கால் வலி, கை வலி, எல்லாம் தலைவலி ஓடு. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. இயேசு சிந்தின ரத்தம் என் மீட்பை தந்தது, எனக்கு மீட்பு வாழ்வை தந்தது. என்னோடு இருப்பார். ஓஹோ, ஒரு சேனைக்குள் பாய்வே,
என்னோடு இருப்பா, ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருப்பா. ஆமே, சொல்லுங்க சொல்லுங்க. நாம் சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. ஓ, என்னோடு இருப்பா, என்னோடு இருப்பா. ஏமே, ஓஹோ, ஏமே, என்னோடு இருப்பா, என்னோடு இருப்பா, ஒரே மதிலை தாண்டுவே. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போ. ரோதலோ சியாந்தரலராரி ரபதுனா மீமமோ சியாந்தரலோ ரபலபரபரபரபரபரபர மீமமா மரணதுரமா. என்னோடு இருப்பார், ஒரு சேனைக்குள் பாய்வே. அவர் என்னோடு இருப்பார், ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாம் சொல்லுங்க. அவர் என்னோடு ஒரு மதிலை தாண்டுவே. அவர் என்னோடு இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதுமில்லை. உங்களை ஒருபோதும் கைவிடவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்படி படுக்கைக்கு போகும்பொழுது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்தம் பாருங்க. படுக்கலை, அப்படி முழிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு, யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அது எனக்கு ஒரு கோபம், ஒரு எரிச்சல் எனக்குள்ள. ஏய், ஏன்டா எரிச்சல் படுற அப்படின்லாம் சொல்லலை. நீ பார்த்து ஏன்டா கோவப்படுற, பொறாமப்படுற, லூசு போல அப்படின்லாம் சொல்லலை. நம்ம ஆளுங்களாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் சொன்னார், அப்படி லேசாக அந்த இதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்து காமிச்சார் மனசில். அப்படியே அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு, சைடில் இது வந்துச்சு. அப்படியே நம்முடைய சர்ச்சு, நம்முடைய இடம், நீங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அதை பற்றி வருத்தப்படுறிய, நான் உனக்கு எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கேன் பாரு அப்படின்னா. எஸ்லாம், நீ கொஞ்சம் அப்படி ஓடி போய் பாருங்களேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இதோடு நிற்க போகிறது இல்லைங்க, இன்னும் பெரிய காரியங்களை கற்று செய்வோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய ஒரே ஆசை, வீட்டை கட்டிட்டு பொண்டாட்டி நல்லா செட்டில் பண்ண. அதுக்காக நான் வரல. நான் ரசிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தாகம் என்னவோ இந்த வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு நான் புலம்பிகிட்டே இருந்தேன். இன்றைக்கு தான் நான் இப்போ தான் அதை நான் பார்க்குறோம். நாமெல்லாம் வேத வாக்கியங்களை பெற்று நாம் தேவர்கள், தேவனை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் அப்படி எண்ணங்களை மாற்றணும், அவ்வளோதான். கர்த்தர் எப்படிப்பட்டவர் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு என்ன வழி? வார்த்தையை சொல்லணும். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கண்டம் பண்ணுறவர் அல்ல, நம்மளை நேசிக்கிறவர். நம்முடைய தவறுகளை எப்படி நான் பார்த்தேன். எங்கேயாவது அப்படி பேசியிருக்காரா? இப்போ பேதுருகிட்டையோ பவுல்கிட்டையோ இல்லை. பேதுரு காட்டி கொடுத்துட்டாரு, மறுதளிச்சாரு. மறுதளிச்சது மாத்திரமல்ல, காட்டி கொடுத்தாவன் மறுதளிச்சவர் இவர் சபிச்சான். தூசண வார்த்தைகளை பேசி சபிச்சான் அவரை. ஆனால் அப்படி வந்துட்டு அவர் அப்படி லவ் அப்படி ஒரு பார்த்தாரு பாருங்க, செத்தான் சின்ராசு. அதோட போய் மனங்கசந்த ஆளுதான் இருக்கு. நம்முடைய ஆண்டவருடைய பார்வை அப்படித்தான். நம்ம கோபத்தில் எரிச்சல் ஏதாவது பேசுவோம், அவர் நம்மளை அன்பா பார்ப்பார் பாருங்க. அதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ தேவன் நம்ம மீது அன்பாகவே இருக்கிறார். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம். அப்படியே நான் நன்றி சொன்ன ஆண்டவரே, உண்மையிலேயும் கூடவே இருக்கிறீங்க, இன்னும் பெரிய காரியங்கள் காண்பீங்க. பார்ப்போம். அந்த சுவிசேஷனுடைய மகிமை, இந்த பட்டணம் எல்லாம் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாருடைய வாழ்வும் செழிக்கணும். இடிந்து போன கூடாரங்கள் எல்லாம் திரும்ப கட்ட. நிறைய கிறிஸ்துவருடைய வாழ்க்கை சிதறிடுச்சு. வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டான். நாம் அதெல்லாம் மறுபடியும் திரும்ப பெறணும். எல்லாரும் பெற்று நல்ல சுகமாக சந்தோஷமாக நல்ல வாழ்க்கை வாழணும். ஆமே. நல்ல ஆண்டவரை பாடி நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி, உமக்கு நன்றி,
ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. என் காரியம் வாய்த்தவே உமக்கே நன்றி. எல்லாம் பாடுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி, உமக்கு நன்றி. காரியம் வாய்த்ததே. கையில் சொல்லுங்க. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்தது. எல்லாமே கூடிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்தது. சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே. என் எல்லைகளை, என் எல்லைகளை விசாலமாக்கினீரே. திக்கற்ற நிலையிலும் திகையாது என்றி, உடைந்திட்ட நிலையிலும் நேச உதவினே. உடைந்திட்ட நிலையிலும் நேச உதவினி. கலங்கிட்ட நேரமெல்லாம் உம் கரம் கொண்டு தூக்கினீரே. முடியாத போதெல்லாம் பலன் தந்து தாங்கினீரே. மறுபடி சொல்ல, கலங்கிட்ட நேரமெல்லாம் நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். உங்கள் காரியமெல்லாம் முடிக்கப்படுவான். ஓ, எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது கிருபையால் வந்தது. எல்லாமே கூடிற்று உம்மாலே ஆயிற்று, எல்லாமே கிருபையால் வந்தது. சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே. என் எல்லைகளை, என் எல்லைகளை விசாலமாக்கினீரே. தடைகள் வந்த போதிலும் தவறாமல் மாற்றினி. நம்பினோர் கைவிட்டாலும் கைவிடாது காத்தி. தடைகள் வந்த போதிலும் தயவாலை மாற்றினி. நம்பினோர் கைவிட்டாலும் கைவிடாது காத்தி. பாதைகள் இருண்ட போது ஜீவ ஒளியாய் எனில் வந்தீரே. கூடாது என்றவர் முன் உம்மால் கூடும் என செய்தீரே. பாதைகள் ஜீவ ஒளியா உங்களை பார்த்து ஏளனமா பேசுறாங்கல்ல, இது எப்படி ஆகும், இவனால முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவர்களுக்கு முன்பாக எல்லாம் கூடும் என்று காண்பிப்பான். எல்லாரும் சொல்லுங்க மறுபடி. பாதைகள் இருண்ட போது ஜீவ ஒளியாய் எனில் வந்தீரே. கூடாது என்றவர் உம்மால் கூடும் என செய்தீரே. எல்லாமே கூடிற்று
வாய்த்தது, கிருபையால் வந்தது எல்லாமே. உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும். அவருடைய தயவினாலே உங்கள் கொம்பு உயரும். விசுவாசிகள் எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க பாபா. உம்மாலே ஆயிற்று எல்லாமே வாய்த்தது, கிருபையால் வந்தது. சபையின் எல்லையை விசாலமாக்கினீரே. கையோடு சொல்லி, எங்கள் எல்லைகளை, எங்கள் எல்லையை ரெகபோத் உங்க வாழ்க்கையில உண்டு. எங்கள் எல்லை, உங்க தொழில ஒரு பெரிய பெருக்கம், உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய நிறைவு. ஏய், நீ வலப்பக்கம் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருக்குவா. வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லவர். தைரியமா சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை. Lift up your hands. Possible God. கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜாவை ஆராதிப்போம். நானும் எங்கள் சபையாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்பா, எங்கள் ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுங்க. அவருக்கே ஆராதனை, அவருக்கே துதிகன மகிமையாவை செலுத்துவோம். ஓ, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எல்லாமே கூடிற்று, உம்மாலை ஆயிற்று, எல்லாமே வாய்த்தது, கிருபையால் வந்தது. எல்லாமே கூடிற்று, உம்மாலை ஆயிற்று, எல்லாமே கிருபையால் வந்தது. சபை எல்லையை விசாலமாக்கினீரே, எங்கள் எல்லையை விசாலமாக்கினீரே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஓ, எங்கள் ஆராதனை உமக்கே. மௌராராத்யமசே மலதுரமனதரம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இமுலோ நரவனசியாம் தரளரவப்பா, உடைய பிரசனத்தினால எங்களை நிரப்பிடுங்கப்பா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். எங்கள் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவரை ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி நீர் ஒருவரே பாத்திரர். சொல்லுங்க, நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர். கனத்தை மகிமை பெற்றுக்கொள்ள பாத்திரர். எல்லாம் உங்க கிருபாண்டவரே, எல்லாம் உங்க கிருபாண்டவரே, எல்லாம் உங்க கிருபாண்டவரே. ரிமதலமனதுரபரபஸ்யாந்தரலரபலபரபு மௌரவியாந்துரபலமனதுரலரபலபரபரபரம் லொகொரோலோரோலோரோரோரரா. ஆராதனை உமக்கே.
எங்கள் ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுங்க, சமானத்தின் தேவன் தாமே சாத்தானை எங்கள் காலில் நசுக்கி போடுவார். கமான், சமானத்தின் தேவன் தாமே சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார். ஆமே, கர்த்தரை நம்புகிறடா செழிப்பே. நான் கர்த்தர் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடினா அவர் என்னை விடுவிப்பார். அவருடைய நாம தெரிந்திருக்கிறபடினா என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சொல்லுங்க, என் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலம். செப்பண்டி, நல்லா கையை தட்டி சொல்லுங்க, இங்கதாங்க உங்க வாழ்வு இருக்கு. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை பா. எங்களோடு இணைந்திருக்க எல்லாருக்கும், ஆன்லைன் மூலமா பார்க்கிற எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய வீட்டிலும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, சுகம், பலன், ஆசீர்வாதம், ஜீவன் உண்டாகட்டும். எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க எல்லாரையும் நாங்கள் உம்முடைய வல்லக்கரம் கூட இருக்கட்டும். தாங்கி கொண்டு எல்லா மகிமையும் கனமையின் ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நல்ல கரங்களை தட்டி, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கண்மலையே, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கண்மலையே.